श्रीरामचन्द्रचरणौ शरणं प्रपद्ये। ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஜனகவல்லி நாயக்கா சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கும் வார்ஷிக பிரம்மோற்சவத்தின் 5வது நாளான இன்று ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கருடாருடனாக எழுந்தருளி வீதி உலா கண்டருள்வதை சின்னத்துறையில் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பான பக்தர்களை வரவேற்கின்றது. சனிவாரமான இன்று இந்த கருட சேவை நமக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது. எம்பெருமான் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி அழகுற அனைத்து மாலைகளும் ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமானாக அந்த கருடாருடனாக எழுந்தருளி அனைவரும் ரட்சிக்க வீதி உலா கண்டருள துவங்கிவிட்டான். ஸ்திரமான வாரமான இன்று ஸ்ரீ சீதா நாயகன் கருடன் மீது ஆரோகணித்து எழுந்தருளி வருவதை காண கண்கோடி வேண்டுமல்லவா? ராமனை ஸ்ரீ நம்மாழ்வார் உகந்து போற்றி அருளிய பாசுரம் அனைத்து அவதாரங்களையும் அதிலும் துயரும் அடியார்களை ரட்சிக்கவே பகவான் எழுந்தருளியவாற்றை வரி அடைவே சொல் பொருள் என்று அனைத்தும் ஒருங்கே இணைந்தவாறு பாசுரங்களை சாதித்தருளிய விதமே தனி ஏற்றமுடைத்து இப்பொழுது ஸ்ரீராமன் அனைத்து பக்தர்களையும் நன்றாக திருக்கண்களை மலர்த்து அனைவரையும் நோக்கும்படியாக அமைந்துள்ள இந்த காட்சி மேலும் அர்ச்சக சுவாமி கல்பூர ஹார்த்தியால மேலும் நம்மை நன்றாக காணும்படி செய்கின்றார். எத்துணை அழகான திருவபிஷேகம், அந்த கிரீடம் என்ன, மாலைகள் என்ன, நகைகள் என்ன என்று ஆரோகணித்து இவனுடைய துவஜமாகவும் உயர்ந்த உகந்த வாகனமாகவும் இருக்கும் கருடாரூடனாக எழுந்தருளி இருக்கும் இந்த அழகை எத்துணை அழகை விவரித்தாலும் போதாது. 2ஆம் 14ஆம் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் இதை அழகுற சாதித்தருளியுள்ள பாசுரத்தை சற்று சேவிப்போம். இந்த நல்நாளில் இலங்கை செற்றவனே என்னும் பின்னும் வலங்குள் புள்ளுயர்த்தாய் என்னும் உள்ளம் மலங்க எவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்று இவளே என்று ஆழ்வார் தன்னுடைய ஆற்றாமையை இந்த ராமனை கண்டு சேவிக்க வேண்டும் என்ற அந்த ஆற்றாமையை தன்னால் சொல்ல இயலாது துக்கம் தொண்டையை அடைக்க ஒரு திருத்தாயார் மூலமாக சொல்வதாக இந்த பாசனம் அமைந்துள்ளது. ஆடி ஆடி அகம் கரைந்து என்ற பதிகத்தில் ஆழ்வார் தன் மனக்குறையை அதாயில் சீதாநாயகனை தான் கண்டு கை தொழும்படியான ஆசையை தாயின் மூலமாக தெரிவிப்பது போன்று உள்ள தாய்ப்பாசுரம் என்பர் ஆன்றோர்கள். இவன் லங்கையை செற்றது தாயாருக்காக அல்லவாம், தன்னையே வேண்டி நிற்கும் அடியார்களை ரட்சிப்பதே இவனுக்கு பெரிதாகப்பட்டதாம். அதற்காகத்தானே இந்த ராம அவதாரமும் எடுத்தது. ஆத்மானம் மானுஷம் மன்னியாகம் தசரதாத்மஜம் என்று மகனாக அவதரித்தது என்று சொல்லிவிட்டு பக்த லட்சணத்திலேயே கால் ஊன்றிவிட்டானாம் இந்த ராமசுவாமி. ஏஷ சேதுர்மயா பக்தக தவ ஹேதோர் விசாலாட்சி என்று ராமன் சாதித்ததை இவ்விடத்தில் ஆழ்வார் நினைவு கூர்ந்தது சாதித்தருளி அதே போல தன் பெண்ணையும் மறந்து இருக்கிறானோ இந்த வல்வில் ராமன் என்று தாயின் புலம்பலாக அருளியது. ராமாவதாரத்தில் இந்திரஜித்தின் நாகபாசங்களாலே கட்டுண்ட போது ராமன் தனக்குள்ளே நினைத்த மாத்திரத்திலேயே பண்டைய தோழமையினாலேயோ ஸ்ரீ கருடன் விரைவில் எழுந்தருளி விஷத்தினின்று ராமனை விடுவித்திருந்தார். இப்படி பெரிய திருவடிக்கு ஓர் மேன்மையை உயர்ச்சியை ராமபிரான் அளித்தது. வலங்கொள் புள்ளுயர்த்தாய் என்று பொருள் விளங்க சாதித்தருளியது நோக்கத்தக்கது. இவ்விடத்தில் இந்த பாசுரத்தில் கீழே பாசுரத்தில் நாம் சேவித்தோம். இப்பொழுது நாம் நன்றாக ராமபிரான் அதன் பிற திருவபிஷேகம் என்ன, அவன் அலங்கரித்து கொண்டு இருக்கும் இந்த மலர் மாலைகள் என்ன, அனைத்தும் சேவித்து கொண்டு கீழே இறங்கி வரும்பொழுது அவனை தாங்கிக் கொண்டிருக்கும் அவன் திருவடியை தாங்கிக் கொண்டிருக்கும் கருத்மானையும் நன்றாக சேவிக்க இயல முடிகிறது. அப்போது கூட ராமன் தான் மயங்கி விழுந்திருந்த போது கூட அந்த போர்க்களத்தில் தன்னுடைய பிராணஹானியை பற்றி நினைத்தாரில்லை, சீதா பற்றி நினைத்தாரில்லை. விபீஷண ஆழ்வாருக்கு செய்த சத்தியம் தவறவிட்டு விடுவானோ என்று ஏக்கமே மேலோங்கி இருந்ததாம் இவனுக்கு. கருடத்வஜானோ ஸ்மரணாத் விஷவீரியம் பிரசாம்யதி என்றார் போலே கருடன் வந்து இவனை காப்பாற்றிருக்காவிட்டால்
எப்படி என்று இவரே தோற்றும்படியாக செய்தது. ஸ்வேள பிரத்யர்த்தஹேதும் என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் இந்த பாசுரத்துக்கு சாதித்தருளியது ஒரு அர்த்தம் ஏற்றுமிக்கதாக உள்ளது. பெரிய திருவடியான கருத்மான் கொடிய விஷங்களையும் விஷஜ்வரங்களையும் போக்குபவர் என்றதாயிற்று. பாசுரத்தில் புள்ளுயர்த்தாய் என்றதற்கு ஸ்ரீ கருத்மானை தனது கொடியாக கொண்டவன். துன்புற்றவர்களை ரட்சிக்கப் பெருமான் வரும்போதே தூரத்தில் கருட புட்கொடியை கண்டவுடன் அடியார்கள் தங்களை ரட்சிக்க தங்களின் துயர்களை போக்கவும் பெருமான் வந்துவிட்டான் என்று நிம்மதி பெருமூச்சுவிட ஏத்துவாகுமாம். இத்தகைய கருட புட்கொடியை தன் பெண் காணுமாறு பெருமான் வரவேண்டும் என்றே ஆழ்வார் பிரார்த்தித்து அருளி செய்த இந்த பாசுரம் கருத்மானை நன்றாக சேவிக்க வேணும். நன்றாக ராமனுக்கு சார்த்திய மீதிய மாலையை, அந்த சரத்தை, தங்க சரத்தை பெருமானுக்கும் கருத்மானுக்கும் சேர்த்து சாத்தியிருக்கிறது ஒரு ஏற்றம். அத்துணை ஏற்றம் பெற்றவர் இந்த கருத்மான். ஆக வேதம், ஆழ்வார்கள், ஆன்றோர்கள் என்று யாவரும் கருடாழ்வானையோ கருட புட்கொடியையோ கண்டவுடன் கஜேந்திரனை ரட்சிக்கும் ஓடோடி வந்தது போன்று தங்களையும் ரட்சிப்பான் என்று ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்கின்றனர். ஏன், இப்போது நம் போன்றவர்களின் நிலைமையும் அதுதானே. ஸ்ரீ கோதண்டராமன் பக்த குழாங்களை கண்டு குறைகளை கேட்டு தீர்க்க கருடாரூடனாக எழுந்தருளி விட்டான். சிறார்களும் குழந்தைகளும் எத்தனை அழகாக கோலாட்டங்கள் என்ன, அனைத்து நடனங்கள் என்ன என்று ஒரு உற்சாகத்தோடு எம்பெருமான் முன்பு, ஸ்ரீராமன் முன்பு ஆடிக்கொண்டு வருகின்றனர். கருட பஞ்சாசத் என்ற ஒரு ஸ்லோகத் தொகுப்பு சுவாமி தேசிகன் சாதித்தருளியது அனைவரும் அறிந்தது. கருடனை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இதில் அடங்கியுள்ளது. இதை கேட்பவர்க்கும் சேவிப்பவர்க்கும் கிடைக்கப் போகும் பலன்களை சுவாமி தேசிகனே அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் சாதித்தருளியுள்ளார். சைக்காம் பஞ்சாசதம் யாம் அத நுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் கிருத்வா மௌளோ ததாக்ஞாம் கவிகதகடா கேசரி வெங்கடேசः தாமேதாம் ஷீலயந்தः சமித விஷதர வியாதி தைவாதிபீடா காங்க்ஷா பௌரஸ்ய லாபா கிருதம் இதர பலைஹி தாக்ஷகல்பா பவந்தி. சுவாமி சாதித்தருளிய இந்த கருடா பஞ்சாசத் என்ற ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தாலும் அதை செவி மடுப்பவர்க்கும் பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்களால் ஏற்படும் துன்பங்களை நீங்கி போகும், அடியோடு விட்டு போகும். கருத்மானின் மூலமந்திரத்தின் பொருள் செறிவோடு அமைந்த ஸ்லோகம் இது. பாம்பு எனில் ராகு கேது என்றும் கொள்ளலாம். விருச்சிகம், தேள், செவ்வாய் கிரகம் இவற்றினால் கூட ஏற்படும் துன்பங்களும் விலகி போகும் என்றும் கொள்ள வேண்டும். பிசாசு என்ற துர்தேவதைகள் ஓடிப்போய்விடும். மனக்கவலைகள் சூரியனை கண்ட பனி போல மறையும். பக்தர்கள் பலனை வேண்டி சேவிப்பதற்கு முன்பே பலன் வந்து கிட்டும். கருட பகவான் பக்கத்திலிருந்து அனைத்து துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றி பக்கத்துணையாகவும் இருப்பார். மற்ற பலன்களை பற்றி சொல்லவும் வேணுமா என்ன என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் தன் வாழ்வில் அனுபவ பூர்வமாக கருத்மானின் துணையை பெற்று சாதித்தருளிய ஸ்லோகம் இது. எனவே பொய்க்காது, நிச்சயம் பலனை பக்தர்களுக்கு பெற்றுத்தரும், நல்ல பலன்களையே பெற்றுத்தரும் என்று நிச்சயமாக நம்பி அவனை தொழுது நிற்கலாம். இப்படிப்பட்ட ஏற்றமுடைய கருத்மான் அழகுற எத்தனை அந்த மாலைகள் என்ன, அவன் அணிந்து கொண்டிருக்கும் அந்த லாவகம் என்ன, இத்துணை அழகுடன் அவன் திருமுக மண்டலத்தை நன்றாக சேவிக்க இயலுகிறது. புன்சிரிப்போடு அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்க வருகின்றேன், எம்பெருமானை அழைத்து வருகின்றேன், நானும் வருகின்றேன் என்றும்படியாக எம்பெருமான் அந்த கருட சேவையை இருக்கும் அனைத்து வாகனங்களிலும் இந்த கருட சேவையை ஏற்றமுடைத்து, கருட சேவை என்பது மிகவும் அழகானது. கருட பகவான் எனும் கருத்மான் வேதங்களால் போற்றப்படுகின்றவன், வேதங்களையே தனது சிறகுகளாக கொண்டவன். பகவான் ஸ்ரீஹஸ்பதிக்கு உகந்த வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கின்றான். ருத்ரை, சுகீர்த்தி என்ற இரு பத்னிகளை உடையவன். நாகங்களையே அணியாக தரித்து தன்னை வேண்டி நிற்பார்களின் நாக தோஷங்களை ஆறவே போக்குபவன் இவன். வாலகில்யர் எனும் ரிஷியின் பிரார்த்தனையின் பயனாக அவதரித்தவர் இந்த கருத்மான். கருத்மானின் ஏற்றத்தை கூறுமிடத்தில் ஸ்ரீ ஆளவந்தா ஸ்தோத்திரத்னம் என்னும் ஸ்லோகத் தொகுப்பில் தாசக சகா வாகனம் ஆசனம் துவஜக யஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா துவதங்கிரி சம்மர்த கிணாங்கசோபினா என்று அழகுற பொருள்செறிந்த ஒரு ஸ்லோகமாக சாதித்தருளியுள்ளார். அதாவது எம்பெருமானுக்கு ஸ்ரீ கருத்மான் எவ்வித கைங்கரியங்களை புரிகின்றான் என்பதை வரியடையவே சாதித்தருளியுள்ளார். சாஸ்திரங்களில் தெரிவித்தபடி கருத்மான் ஷேஃபதிக்கு செய்து வரும் பணிவிடைகளை அருளி செய்துள்ளார் இந்த ஸ்லோகத்தில். உலகில் வேலையாட்கள் எஜமானுக்கு அநேகமாக எதிரிலேயே தென்பட மாட்டார்களாம். அதாவது பொதுவாக ஏதாவது வேலையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்றே மறைந்து கொண்டே இருப்பார்கள். எனில் கருத்மான் எம்பெருமானின் திருமுக மண்டல திருக்குறிப்பை உணர்ந்தே ஷேஃபதிக்கு தொண்டு செய்பவன்.
எனவே தான் திவ்ய தேசங்களில் எழுந்தருளியுள்ள அர்ச்சா மூர்த்திகளின் சன்னதிக்கு எதிரிலேயே ஸ்ரீ கருத்மான் சன்னதி இருக்கும். எந்த நேரத்தில் எப்பொழுது நமக்கு இப்படி அனுகிரகிப்பான், ஆக்ஞைப்பான், அப்படி நாம் செய்ய வேண்டும் என்று உணர்ந்து கொண்டிருப்பான். இப்பொழுது சிறார்கள் ராவணனாக வந்தவர் அந்த வில்லை எடுக்கும்படியான அந்த காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ராமபிரான் வந்து அந்த வில்லை எடுத்து வளைத்து சீதாவை மனம் புரியும்படியான இந்த கிரமத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தாசக அடியனாகவும் சகா தோழனாகவும் திகழும் கருத்மான் ஒருமித்த கருத்துக்களையும் எண்ண அலைகளையும் உடையவர்கள். அதாவது பெருமானுக்கும் இவனுக்கும் அப்பொழுதுதானே ஒரே ஒருமித்த எண்ணங்கள் இருந்தால்தானே அவன் செய்யும் சமிக்கைகளை உணர்ந்து கொண்டு இவன் வேகமாக செல்ல இயலும். அவனுக்கு அதாவது எம்பெருமானுக்கு அந்த நிமித்தங்களை அந்த சமிக்கைகளை புரிந்து கொண்டு உதவி புரிவதிலேயே குறிக்கோளாக கொண்டவர் சகாவாக இருக்க இயலும். பக்தர்களை காப்பது, பக்தர்களுக்கு உதவுவது முதலானவற்றில் ஸ்ரீ கோவிந்தனுக்கு உண்டான கருத்தே, ஸ்ரீராமனுக்கு உண்டான கருத்தே, கண்ணனுக்கு உண்டான கருத்தே எண்ணமே தான் கருத்மானுக்கும் கஜேந்திரனுக்கும் இருந்தது. ஆகவே தான் கஜேந்திரனுக்கு என்ன ஆகிவிடுமோ என்று பகவானுக்கு கவலை. அதை நீக்க யுத்தம் செய்ய சிப்பாய் எதிரில் நிற்பது போன்று பகவானுக்கு முன்பு கருத்மான் சேவையாகி தயார் நிலையில் நின்றிருந்தாராம். அப்படி கேட்டதாம் அவனுக்கும் அந்த கஜேந்திர ஆழ்வாரின் கூக்குரல். உலகில் ஒலியை விட ஒளியானது அதிவிரைந்து வெகு தூரம் வரை செல்லும் என்பது விஞ்ஞான ரீதியான உண்மை. ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று பாஞ்சராத்திராதிகள் தெரிவிக்கப்பட்டதையே அடியொற்றையே ஆழ்வார் திருவாக்கம் அமைந்தது என்றால், எம்பெருமானுக்கு பலவிதமான பணிவிடைகளை செய்வது போல கருத்மானும் எம்பெருமானுக்கு பணிவிடைகள் செய்து அதாவது இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விஞ்சும்படியாக கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை கருத்து. வேத பாகங்கள் கருடனுக்கு அவயவங்களாக உள்ளது. சுவாமி ஸ்ரீ தேசிகன் கருட பஞ்சாசத் ஸ்லோக தொகுப்பில் நேத்திரம் காயத்ர மோட்சே த்ரிவிருதிதி ச சிரோ நாமதேயம் யஜூம்ஷி சந்தாம்சி அங்கானி திஷ்ணிய ஆத்மபிஹி அஜனிஹி சபைஹி விக்கிரகோ வாமதேவ்யம் யஸ்ஸ ஸ்தோமாத்மனः அசௌ ப்ரஹதிதர கருத்தாதிருஷாம் நாதபுட்சः ஸ்வாச்சந்தியம் நக பிரசூதாம் ஸ்ருதி சத சிகராபிஷ்டுதாத்மா கருத்மானு என்று எப்படி வேதங்கள் இவனுக்கு அங்கங்களாக இருக்கின்றன என்று கருட பகவானின் திருமேனியில் ஒவ்வொரு அவயவமும் வேதத்தின் பகுதியாக உள்ளது. ஸ்தோமம் எனப்படும் சாமவேத பாகம் அவருக்கு ஆத்மஸ்வரூபமாகவே உள்ளது. காயத்ரம் எனும் சாமம் அவருக்கு கண்ணாக விளங்குகின்றது. திரிவிருது என்ற சாமம் கருத்மானின் சிரசாகவும் யஜுர்வேதங்கள் கருத்மானுக்கு திருநாமங்களாகவும் விளங்குகின்றது. வேத சந்தசுகள் கை முதலிய அவயவங்களாக உள்ளது. மேலே இந்த பெருமானின் கருத்மானின் ஊர்வலத்தை, கருடவாகன ஊர்வலத்தை சற்று சேவித்து மேலே இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை விரிவாக சேவிப்போம். ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు.
చేసే అరుదుగా వాలినొక్కయమున నేసే ఖరదూషణాదులను ఖండతుండములు చేసే అరుదుగా వాలినొక్కయమున నేసే సరవి కొండల చేత సముద్రము బంధించే సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు కూడబెట్టే వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడనే రావణు చంపే దూరము గెల్చే కూడబెట్టే వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడనే రావణు చంపే దూరము గెల్చే వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే 7 జోడై సింహాసనమేలే నయోధ్యలోన వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే 7 జోడై సింహాసనమేలే నయోధ్యలోన ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు పొడమియంతయుగాచే పొందుగా తనంతలేసి కొడుకుల గాంచెను కుశలవులా పొడమియంతయుగాచే పొందుగా తనంతలేసి కొడుకుల గాంచెను కుశలవులా ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే అడరి తారక బ్రహ్మమై ఇదే వెలసే ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే అడరి తారక బ్రహ్మమై ఇదే వెలసే ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడితడే காங்கவேருடு ஈதடே. யஜுர்வேதங்கள் கருத்மானுக்கு திருநாமங்களாகவும் விளங்குகின்றது என்று சேவித்தோம். வேத சந்தசுகள் கை முதலிய அவயவங்களாகவும்
திக்ஷ்ணம் என்பது சில யாகசாலையில் ரித்விக்குகள் யாகசாலை என்று ஹோமகுண்டங்கள் உள்ளது இருக்கிறது அல்லவா? ஹோமகுண்டங்கள் யாகம் செய்வதற்கு அந்த யாகசாலையில் ரித்விக்குகள் அமர்ந்திருக்கும். அந்த யாகத்தை செய்பவர்களின் பேர் ரித்விக்குகள். ரித்விக்குகள் அமர்ந்திருக்கும் இடங்களுக்கு எதிரே உள்ள வேள்வி மேடைகளுக்கு உள்ள பெயர் திக்ஷணம் என்பது. இந்த வேள்வி மேடைகள் கருடனுடைய குழம்புகளாக இருக்கின்றது, கருடனாகவே இருக்கின்றான் என்பது. அதிலும் ஆவாகனம் செய்வர்கள் ஒரு திக்குக்கு. வாமதேவியம் எனும் சாமம் ஸ்ரீ கருத்மானின் திருமேனியாகவே உள்ளது. பிருஹத்து ரதந்திரம் எனும் சாமங்கள் அவருக்கு சிறகுகளாக விளங்குகின்றன. ஆகவே வேதாத்மா விவேகேஸ்வரோ என்று சாதித்தருளியுள்ளது ஸ்ரீ ஆளவந்தார். யஜ்ஞம் எனும் சாமம் கருத்மானின் வால் பகுதியாக இருந்து காற்றை கிழித்து கொண்டு வகுத்து கொண்டும் விரைந்து பறக்க உதவியாக உள்ளது. இப்படியாக வேத பாகங்கள் எல்லாமே கருத்மானின் திருமேனியின் பகுதிகளாக உள்ளன என்று வேதமே கூறுகின்றது. இப்படி வேத பாகங்களை தனது திருமேனியாக கொண்ட கருத்மானை, வேதத்தால் புகழப்பட்ட கருட பகவானை கண்டாலும், அவரது காற்று நம்மீது பட்டாலும், அவரது குறையில கேட்டாலும் நம் கர்ம வினைகள் அனைத்தும் அருந்து போகின்றன, அல்லல் படாதவாறு இருக்கச் செய்கிறது என்றும்படியாக பல விவரங்கள் அதிலே உள்ள காணச் செய்கிறது. எம்பெருமான் திருவடியின் மீது ஏறிக்கொண்டு எழுந்தருள்வதையும், எம்பெருமானை சுமந்து கொண்ட வைனதையன் மகிழ்ச்சி பொங்க சிறகுகள் படபடவ என்று இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது எம்பெருமான் ஸ்ரீராமன் கோதண்ட ராமசுவாமி திருமுகத்தை நமக்கு நன்றாக காட்சி காணச் செய்கின்றார். சுமந்து கொண்டு வைனத்தையன் மகிழ்ச்சி பொங்க சிறகுகள் படபடவென்று அடித்துக்கொண்டு விரைந்தோடி எழுந்தருள்வதாகவும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒலியையும் கருடாரூடனாக எழுந்தருளும் இந்த அழகையும் தன் இந்திரியங்கள் மகிழ்வோடு அனுபவித்து போந்ததாக சாதித்தருடைய பாசுர விசேஷம் இப்போது நாம் இந்த நிலையில் தானே உள்ளோம். ஒவ்வொரு ஆழ்வாராதிகளும் ஆச்சாரியர்களும் இப்படி எம்பெருமான் கருடாரூடனாக எழுந்தருளுவதை கண்டு ரசித்து அந்த காலத்திலேயே ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் நாம் கண்டு அனைத்து வாகனங்களிலும் கருட வாகனம் ஏற்றமானது. அடுத்தது அனுமந்த வாகனம் என்று இந்த வாகனங்கள் அவன் கூடவே இருந்து கைங்கரியம் புரிவது சேஷ வாகனம் என்று பலவாறாக உள்ளது. அதில் கருத்மான் வாகனம் கருட வாகனம் என்றால் ஏற்றமுடைத்தது, அனைவராலும் விரும்பப்பட்ட ஒன்று. அதாவது இதனுடைய விஷயங்கள் ஒன்றும் தெரிய வேண்டாம். ஆனால் கருடன் என்றால் பெருமாளுக்கு உகந்தது வாகனமாக உள்ளது என்று அனைவராலும் போற்றப்படுகின்றது, நன்றாக தெரிந்துள்ளது. சிறு குழந்தைகளுக்கு கூட தெரிந்துள்ளது. அது போற்றத்தக்கதை, நன்றாக சேவித்து மகிழ வேண்டும். கருடாரூடராக எழுந்தருளும் இந்த அழகையும் தன் இந்திரியங்கள் மகிழ்வோடு அனுபவித்து போந்ததாக சாதித்தருளிய பாசுர விசேஷங்கள் ஆழ்வாரின் சற்றே கீழே சேவித்தோம். முதலில் முன்னம் அதுதானே சேவித்தோம். கண்களால் ஒவ்வொரு அவதாரத்திலும் அவன் கருத்மானை ஏறிட்டு கொண்டுதான் அவதரிக்கின்றான். இவன் விட்டாலும் கருத்மான் இவரை விடுவதாக இல்லை. ஒரு அவதார தசையிலும் கூடவே வந்து விடுகிறான், அவதரித்து விடுகிறான். இதாவது வேறு ஒரு போட்டி மனப்பான்மை, அவனுக்கு கைங்கரியம் தான் கூடவே இருந்து செய்ய வேண்டும் என்னும்படியான ஒரு ஆசை கருத்மானுக்கு. ஆகவே அந்த அவதார தசையிலும் அர்ச்சை திருமேனிலும் அவனை விடாது இந்த எம்பெருமான் கூடவே எழுந்தருளி விடுகிறான். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நாம் சேவித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு அர்ச்சை திருமேனியிலும் பண் கொண்ட புல் என்கிறார் ஆழ்வார். பகவானின் குறிப்பறிந்து செயல்படும் பண்பட்ட புல் இந்த கருடன். அது என்ன பண்கொண்ட புல், பண்பட்ட புல்? ஒரு வாகனத்திற்குள்ள அனைத்து லட்சணங்களையும் கொண்டவன். பிருகத்ர தந்திரம் முதலிய சாமங்களே தனக்கு சிறுகளாக வடிவாக உள்ள புல். ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்ரீ சதுஸ்லோகியில் வேதாத்மா விவேகேஸ்வரக என்று சாதித்துருளியுள்ளவாறே கருத்மானின் வேதமயத்துவம் பிரசித்தம். இவர் மீது எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் ஸ்ரீராமன் கருத்மான் என்று இருவர் மீதும் தவழ்ந்த காற்று பக்தர்கள் மீதும் தவழும் அல்லவா? அதுபோலவே தோஷங்களுக்கு நிவர்த்தியாகிறது. சின்னத்திரையில் காண்பவர்களுக்கு எந்த குறையே இல்லை. நமக்கு தொலை நோக்கு இல்லை. நாம் அருக வேணும்படியாக காணும்படியாக தொலைக்காட்சி வல்லுநர்கள் நன்றாக சின்னத்திரையில் காணும்படியாக செய்கிறார்கள். அதை கண்டாலே போதும். காற்று மேலே படும்போது தொடு உணர்ச்சியாக இருந்தால் என்ன, கண்களால் காண்பான் நான் என்று ஆழ்வார் திருவாக்கை போல கண்களால் காணும்படியாக வைத்திருக்கிறானே, அதுவே ஒரு ஏற்றம் தானே, அந்த இந்திரியம் தானே. மகிழ்வோடு மனை நிறைவோடு நன்றாக சேவித்து கொள்ளலாம். பகவானுக்கு வாகனமாகவும் இருந்து இவன் திருக்குறிப்பு உணர்ந்து வாசுதேவ தருவான இவன் திருவடியின் நிழலை பற்றி இருக்கும் பாகவதர்களின் விரோதிகளையும் கொன்று களைபவன் என்று நாம் நன்றாக நம்பிக்கொள்ளலாம். ஸ்ரீ நம்மாழ்வார் 5ஆம் பத்தில் கடல் ஞான பதிகத்தில் கொடியான்
இலங்கையை செற்றேனே என்றும் கொடிய புள்ளுடையவன் ஏறக்கொலோ என்றும் தன் பக்தர்களின் விரோதிகளுக்கு மிருத்யுக்கு சமமான வினதா சுதனான கருடனை தனக்கு வாகனமாக கொண்டவனே என்று அருளி செய்துள்ளார். ஆக இழுப்பில் கூட அந்த நாகத்தை தானே ஒரு அதாவது ஒட்டியானம் சொல்லுவோமே அதுபோல கட்டி கொண்டிருக்கிறார் பாருங்கள். துன்புற்று இருக்கும் அடியார்களை காக்க கோவிந்தன் வந்து கொண்டிருக்கின்றான். அதாவது ராமகோவிந்தன் நன்றாக வந்து கொண்டிருக்கிறான். அழகுற கருடாரூடனாக வந்து கொண்டிருக்கிறான். ஆரோகணித்து வந்து கொண்டிருக்கின்றான். பக்தர்களை கைவிடேன் என்றும்படியாக அந்த திருவடியை இவர்கள் விட்டாலும் கருத்மான் பக்தர்களை கைவிட மாட்டான். அவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு இந்த பக்தரிடம் செல், அந்த பக்தரிடம் செல் என்று அவரையும் அழைத்து வந்து விடுவான் போல தயாராக இருக்கின்றான். கருட புட்கொடி காற்றில் தவழ்ந்த வண்ணமாக பக்தர்களுக்கு அபயமளிப்பதாக இருக்கும் என்று கருத்துப்பட சாதித்தருளியதை சற்று முன் சேவித்தோம். மற்றும் ஒன்று, இலங்கையை செற்றவனே என்னும் பின்னும் வலங்கொள் புள்ளுயர்த்தா என்னும் உள்ளம் மலங்க எவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொடும் நின்றும் இவளே என்று ஆடி ஆடி பதிகத்தில் சற்று முன் சேவித்தோம். பகவான் அபயம் அளிக்க வருவதை எடுத்துச் சொல்லும்படியான குணத்தை உடையவன் இந்த திருவுருவை உடையவன். அவனுடைய குணம் எப்படி? பக்த லட்சணமே அவனுக்கு குணம், காருண்ய குணம், தயை என்னும் குணம். இப்படிப்பட்டவன் அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்கவே வந்து கொண்டிருக்கிறான் என்பதை கருத்மானுடைய கொடி, அவனுடைய சிறகுகள் படபடா என்று அடிக்கும்படியான அந்த ஒரி, இதோ யாரோ நம்மை ரட்சிக்க வருகிறாள், எம்பெருமான் வருகிறான் என்ற ஒரு தைரியம் நமக்கு ஏற்படும். அந்த தைரியத்தை ஊட்டுபவன் இந்த கருத்மான் என்கிறார். எப்போதும் பகவத் அனுபவத்திலேயே தாசதீய வேஷத்தை உடையவன் பெரிய திருவடி எனப்படும் ஸ்ரீ கருத்மான். எம்பெருமானின் குறிப்பறிந்து செயல்படும் தாசன், அடிமை. ஆக நம்மாழ்வாரும் பட்சிகளையே ஆச்சாரிய ஸ்தானத்தில் நிறுத்தி பக்தர்கள் பொருட்டு கோவிந்த மாதவனுக்கு தூது அனுப்பி அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று பிரானிடத்திலே பிரார்த்திக்கின்றார். பகவத் அடியார்களும் நிழலும் மடிதாருமாக இருப்பாரும் சாயைப் போல பாடவல்லார்களான ஆச்சாரிய சிரேஷ்டர்களை சேர்ப்பாரை பட்சிகளாக்கி என்று இவ்விடத்தில் பாசுரம் இட்டு வேண்டியது ஆழ்வார் வைகல் பூங்கழிவா என்றும் பதிகத்தில். அதில் ஒரு பாசுரத்தில் அவனை சேர வேண்டும் என்னும்படியான ஆர்தர ரட்சணத்வாரா தூது விடுத்தது. அதாகில் தனது கவலையை தீர்த்து ரட்சிக்க வேண்டி தனது மனக்குறைகளை பொன்னுலகையும் புவனியையும் ஆடும் நன்னல புள்ளினங்களான ஆச்சாரிய நிலத்திலே தெரிவித்து எம்பெருமானிடத்தை பிரார்த்திக்க சொன்ன பதிகம். அதில் ஒரு பாசுரம் சுவை மிக்கது. இந்த கருடாரூடனான எழுந்தருளிருக்கும் பகவான் ஸ்ரீராமனை காணும்போது தோன்றியது, இங்கு உள்ள பக்தர்களும் ஏறு திருவுடையானின் அருளை நிச்சயம் பெறுவார்கள் என்று பக்ஷிராஜன் நம் முன்னே இந்த ராமனை நிறுத்தி வைக்க நமக்கென்ன குறை? பாசுரத்தை சேவிப்போம் சற்று. வேறு கொண்டு உமையான் இறந்தேன் வெறி வண்டினங்கள் தேறு நீர் பம்பை வடபாலை திருவண்வண்டூர் மாறில் போர் அரக்கன் மதில் நீரழ செற்றுகந்த ஏறு சேவகனார்க்கு எம்மையும் உழல் என்மின்களே என்று சாதித்தருளியுள்ளார். அதாவது அருகால சிறுவண்டு என்று சின்ன சின்ன வண்டுகள், அதுக்கு 6 கால் உண்டு, அதை தூது விடுகிறாள் ஆழ்வார். பராங்குசனாகியான ஆழ்வார் அந்த அருகால சிறுவண்டை குறித்து இந்த நிலையை, தன்னுடைய நிலையை சொல்லி எம்பெருமானிடத்தை தூது விடுகிறார். தெளிவுற்ற தண்ணீரை உடைய பம்பை நதி தீரத்தில் திருவண்வண்டூர் எனும் திவ்ய தலம் உள்ளது. அது மலையாள திவ்ய தேசம். அப்பெருமானை குறித்த பாசுரம் இது. அதாகில் பெருமானுக்கு அதாவது ஒரு பிரிவு ஏற்பட்டால் அதனுடைய தேர் தெரியாது. அவனுக்கு ஒரு அடியாரா 2 அடியாரா? உலகில் மொற்ற அத்தனை பேரும் அவனுக்கு அடியார்கள் தான். எவனுக்கு எந்த குறை இருக்க போகிறது? யார் கூப்பிட போகிறார்கள்? திரௌபதி அழைக்கிறாள், இந்த பக்கம் கஜேந்திரன் அழைக்கிறான் என்று நமக்கு தெரிந்தது. அது தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் அழைக்கிறார்களே. எவ்விடத்தில் செல்வது என்பது அவனுக்கு ஒருத்தரையே நினைத்து கொண்டிருக்க முடியாதல்லவா? அந்த பிரிவின் துயர் அவனுக்கு தெரியாது. கள்ளமாதவன். ஆக பிரிவின் துன்பம் அறிந்த தாயார் சீதா பிராட்டியோடு பகவான் சேர்ந்திருக்கும் போது சேர்த்தியிலே காரியம் பலிக்கும் என்றபடி, அப்பொழுதே நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்றபடி, ரட்ச வர்க்கத்திலே எத்தனையோ பேர் இருப்பார்கள். ராவணனின் மதில்களை தூசுபடியாக்கும் அதை அடித்து மனமகிழ்ந்து அரசாட்சியை விபீஷண ஆழ்வாருக்கு அளித்த ஏர் சேவகனான ஸ்ரீராமனுக்கு ரட்சவர்க்கத்திலே கடைசியாக பராங்குசனாகியான இந்த ஆழ்வார் இருப்பதை சீதையோடு கூடிய சேர்த்தியிலே பிரார்த்தியுங்கோள் என்று ஆழ்வார் வண்டினங்களை தூது விடுகிறார், அனுப்புகிறார். இப்பொழுது நாம் நன்றாக இந்த திருவடி சேவை ஆகிறது. அதே போன்று இவ்விடத்தில் பக்ஷிராஜனை பிரார்த்தித்து பலன்களை பெற்று மகிழலாம். மேலே இந்த ஊர்வலத்தை சற்று சேவிப்போம். ஆச்சாரியன் திருமுன்பு
எத்தனை அழகான மாலை சாற்றிக்கொண்டு அழகுற பெருமாளுக்கு அணிவிக்கும் இந்த மாலைகளை ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமான் என்றால் அந்த பெருமானுக்குத்தான் ஒத்ததாக இருக்கும். அழகாக குலுங்க குலுங்க அந்த பட்சியை மாலையாக சாத்தி கொண்டு எம்பெருமான் எத்தனை அகண்ட திருவழிகள், நீண்ட பெரியவாய கண்கள் என்மை பேதமை செய்ததுவே என்று ஆழ்வார் திருப்பாணாழ்வார் சாதித்தது போல அழகாக அந்த நீண்ட பெரிய வாய கண்களால் எம்பெருமான் அனைத்து பக்தர்களையும் கண் குளிர்ந்த கண்களோடு குளிர்ந்த மனத்தோடு உகந்த அந்த பட்சிராஜன் வாகனத்தில் எழுந்தருளி அனைவரும் நன்றாக ரட்சித்து கொண்டிருக்கின்றான். மேலே கருடாருடனாக வந்து கஜேந்திர ஆழ்வானை ரட்சித்த விதத்தை சுவாமி ஸ்ரீ தேசிகன் மும்மணி கோவையில் பெற்றனை நீயே மற்றொழுதெல்லாம் பெறுவது நின்னை உருவது கொள்வார் நின்னால் அன்றி மன்னார் இன்பம் நின் பொருட்டு நீ எப்பொருட்டில்லை நின்னுரு நின்று மின்னுரு தோன்றும் நின் தனக்கு நிகர் நின்னடி அடைவார் நின்பால் அன்றி அன்பால் உய்யார் வாரணம் அழைக்க வந்த காரணமே. அதாவது வாரணம் என்றால் கஜேந்திர ஆழ்வான் அனைவரும் அறிந்ததேதான். அழைக்க கருடாருடனாக ரட்சிக்க யானை ஓடி வந்தது. மேலே சற்று சேவிப்போம் இந்த ஊர்வலத்தை. రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. గౌతము భార్యా పాలిటి కామధేను వితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము, గౌతము భార్యా పాలిటి కామధేను వితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము, నిరతి విభీషణు పాలి నిధానము, నిరతి విభీషణు పాలి నిధానము, గారిమజనకు పాలి ఘన పారిజాతము రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు.
శబరిపాలి తత్వపూరహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము తలప శబరిపాలి తత్వపూరహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడీతడు రామచంద్రుడితడు రఘువీరుడు రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి ராமச்சந்திருடிதடு ரகுவீர். ஸ்ரீராமன் கருடாரூடனாக வந்து கஜேந்திர ஆழ்வானை ரட்சித்த விதத்தை சுவாமி ஸ்ரீ தேசிகன் மும்மணி கோவையில் சாதித்ததை சற்று முன் சேவித்தோம். மற்றும் ஒரு முறை சேவிப்போம். பெற்றனை நீயே மற்றொழுதெல்லாம் பெறுவது நின்னை உருவது கொள்வார் நின்னாலன்றி மன்னார் இன்பம் நின் பொருட்டு நீ என் பொருட்டு இல்லை நின்னுரு நின்று மின்னுரு தோன்றும் நின் தனக்கு நிகர் நின்னடி அடைவார் நின்பாலன்றி அன்பால் உய்யார் வாரணம் அழைக்க வந்த காரணமே என்று வாரணம் எனில் கஜேந்திர ஆழ்வான் அனைவரும் அறிந்தது. அழைக்க கருடாருடனாக ரட்சிக்க யானை முதலையால் பீடிக்கப்பட்ட நின்ற குளக்கரைக்கு தேடி வந்தவன் குரலை கேட்டு, அதாவது கஜேந்திர ஆழ்வானின் குரலை கேட்டு கருடனின் வேகமே போதவில்லை. இவருக்கு வேகமாக பறக்கச் சொல்லி விஜயனின் இறக்கைகளுக்கு, அதாவது இவனுக்கு ஒரு கருத்மானுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அவனுடைய மார்பில் ஒரு தழும்பு இருக்குமான். எம்பெருமானுக்கு பிராட்டியருடைய திருவடி பட்டு பட்டு ஒரு மறு இருக்கும், அதுபோல கருத்மானுக்கு ஒரு மறு இருக்குமான். ஏனென்றால் இந்த மாதிரி பக்தர்களை ரட்சிக்க போகும்போது இது குதிரையை காலால் குத்தி குத்தி வேகமாக ஓட்ட சொல்வார், அந்த ஜட்கா வண்டி ஓட்டுவர் எல்லாம். அதே போல் எம்பெருமான் வேகமாக போக சொல்லி இந்த கருத்மானை காலால் குத்தி குத்தி கொடுவாராம். அந்த தழும்பு ஏறிவிட்டதாம். அது ஒரு ஏற்றம், பரத்வ சின்னம் அந்த கருத்மானுக்கு உயர்ந்தது. அதை நித்தபடிக்காக அதை சேவித்து கொண்டு இருப்பாராம் கருத்மான். அந்த தழும்பை, திருவடிப்பட்ட தழும்பு, அதை தொட்டு தொட்டு எம்பெருமானை நினைத்து கொண்டிருப்பாராம் கருத்மான். அத்தகைய ஏற்றமுடையவன். அப்படி வேகமாக பறக்கச் சொல்லி விஜயனின் இறக்கைகளுக்கு கீழே தன் திருவடிகளால் குத்தினானாம் எம்பெருமான். விரைந்து செல்ல இவன் வேகம் கூட போதவில்லை பகவானுக்கு. அதாவது காற்றை விட வேகமானவன் இந்த வினதாசுதன் விஜயன். அந்த வேகம் கூட இவனுக்கு போகவில்லை. இவனுக்கு அதிக வேகம் வந்துவிட்டது, ரட்சிக்க வேண்டும் என்று. ஆக பொறுக்க மாட்டாது கஜேந்திர வரதன் தானே கீழே இறங்கி கருத்மானையும் தூக்கி கொண்டு ஓடினானாம். ஒரு பக்கம் இந்த மேல் துணி சரிய சங்கு சக்கராதிகளில் கீழே வைத்துவிட்டு கருத்மானையும் தூக்கி கொண்டு ஓடுகிறானாம். அந்த கருத்மானையும் தூக்கி கொண்டு ஓடினானாம் இந்த பக்தவத்சலன். இவனுடைய வேகத்திற்கு, அதாவது பக்தனை ரட்சிக்கும் வேகத்திற்கு சுவாமி ஸ்ரீ பட்டர் துவராயை நமகா என்று போற்றுகின்றார் எம்பெருமானை. பகவானுடைய வேகத்தை போற்றுகின்றார். இப்படி பக்தர்களை ரட்சிப்பதும் இவன் பிரயோஜனத்திற்காக அன்றி தன் பொருட்டு இல்லை என்கிறார் சுவாமி ஸ்ரீ தேசிகன். ஆக பக்தர்களை இவன் பெற நினைப்பதும் இந்த பிரயோஜனத்திற்காக, அதற்காகத்தான் பிரார்த்திப்பதாக சாதித்தருளியுள்ளார். இதை ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தாலே தெளியலாம். இவனுக்கு பிரயோஜனம் என்ன? பக்தனை ரட்சித்தல். துவயி கிஞ்சித்து சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம என்று பக்தர்களை ரட்சிப்பதிலேயே அவனுக்கு ஊற்றம் உடையவன் என்று செய்துள்ளார். சுக்ரீவ மகாராஜாவிடம் இன்று வந்த இந்த வானர வீரர்களுக்கும் ராஜாவுக்கும் ஏதாவது கேடு வந்தால் தான் சீதையை பெற்று அடையப்போவோம், என்ன பயன் என்பதுதானே இவன் எண்ணம். இப்படி இவன் விரும்பும் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவனிடத்திலே பக்தி செய்வதை தவிர வேறொன்றும் அடியாதவர்கள். அப்படிப்பட்ட கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்ற அரை குலைய தலை குலைய முதலை கடந்த மடுக்கரைக்கு தேடி வந்த அழகை, வேகத்தை இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி அருளி செய்துள்ளார். பெரியாழ்வார் தானும் யானைக்கு அருளை ஈந்த அந்த கருணையாலை வேறு கதியற்ற தானும் இவன் அருளை நோக்கியே சரண் அடைந்ததாக, துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவார் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால் என்று அருளி செய்துள்ளார்.
பக்தர்கள் பொருட்டு இவனுக்கு வாத்சல்ய குணத்தை மேலோங்கி இருக்கிறதாம். ஆக ஒவ்வொரு அவதாரத்திலும் பக்தர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற இந்த எண்ணமே எம்பெருமானுடைய எண்ணமே ஏகதேசமாக இருந்தது என்று அனைத்து வேதங்களும் சரி, வேதாந்தங்களும் சரி, அதை தொடர்ந்து ஆச்சாரியாதிகள், ஆழ்வாராதிகள், இவை அனைத்துக்கும் வியாக்கியானம் செய்த ஆச்சாரியாதிகள், இப்படி அனைவரும் எம்பெருமான் திருவடியை பற்றினாருக்கு எந்தவித பயமும் இல்லை. கதியற்றவர்கள் எம்பெருமானின் திருவடியை கதி என்றிருப்பார்தான் அவனுக்கு உகந்த அடியார்கள் என்பதை நம்மாழ்வார் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் சுவாமி தேசிகன் க்ஷமிக்க வேண்டும். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு, கடுவினையர் இருவனையும் கடியும் வெற்பு, திண்ணமிது வேடென்ன திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, புண்ணியத்தின் புகழ் இதன புகழும் வெற்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புடர்க்கும் வெற்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு, வேற வெற்பென விளங்கும் வேத வெற்பே என்றார் வேங்கடத்தை இவ்விடத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தருளியுள்ளார் க்ஷேத்திர பெருமையை. அப்படி இந்த திருவேங்கடத்தில், இந்த திருப்பதியில் எழுந்தருளிருக்கும் இந்த ராமர் சன்னதியும், இவ்விடத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானும் அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்கவே இவ்விடத்தில் எழுந்தருளியுள்ளார். அத்தோடை ஏற்றமுடையது இது. திருவேங்கடம் எனும் திருமலை ஆயிற்கொழுந்தாம் திருவேங்கடவாணனின் திருவடி இணைகளை அடியார்களுக்கு காட்டித்தர வல்லது. எத்தகைய பாபம் செய்தவர்கள் ஆயினும் திருவேங்கடம் மலையின் அது சமீப தலங்களில் வசிப்பதாலேயே சகல பாப கர்மாக்களையும் அழிக்க வல்ல திருத்தலமாக விளங்கி வருகின்றது. ஓங்கி நின்று கொண்டிருக்கின்றது வெங்கடம். வேம் கடம் என்றால் அனைத்து பாப்பங்களையும் கடந்து போகும்படியாக செய்பவன் இந்த ராமன், கோவிந்தன், கிருஷ்ணன் என்னும்படியான இந்த திவ்ய மூர்த்திகள். ஆக மலை மேலிருக்கும் எம்பெருமான் என்ன, இங்கே கீழே அமர்ந்திருக்கும் ராமன் என்ன, நரசிம்மன் என்ன, கோவிந்தராஜ பெருமாள் என்ன என்று அனைவரும் சூழ்ந்து கொண்டு இங்கே திரியும் அருகில் இருக்கும் அனைத்து பக்தர்களையும், இங்கே அணுகி வரும் பக்தர்களையும் நன்றாக கண்டு அவர்களின் குறைகளை தீர்த்து வைப்பதே அவர்களின் இருந்ததே குடியாக இருப்பவர்கள் இந்த பெருமான்கள். இந்த திருநாமத்தை உடைய திருவேங்கடம் கோனேரி, ஆகாசகங்கை, பாப விநாசம் என்று பல புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்த மலையாக திகழ்கின்றது. இவ்விடத்தில் சூழ்ந்திருக்கும் இடத்திலேயும் பலவித தீர்த்தங்கள் இருக்கின்றன. வேங்கடநாயகனின் அடியார்களும் விரும்பி அடைக்கலம் அடையும் திருத்தலமாக உள்ளது இந்த மலை, இந்த இடம் திருப்பதி. வேதங்களாலேயே புகழப்படும் திருமலை பாகவதர்கள் வசிக்க உரிய தலமாக இன்றளவும் விளங்குகின்றது. இத்தகைய ஸ்தானம் திவ்ய தேசங்களுள் தலை சிறந்தது விளங்குகின்றது என்பதே சுவாமி ஸ்ரீ தேசிகனின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ள வெண்பாய் இது. இத்திருமலையில் மேன்மைக்கு குறித்து ஸ்ரீ பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியில் போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை புக்கு ஆங்கலர்ந்த போதறிந்து கொண்டு ஏந்தும் போது உள்ளம்போது மணிவேங்கடவன் மலரடிக்கே செல்ல அணிவேங்கடவன் பேராய்ந்து என்கிறார். பெருமை வாய்ந்த திருமலைக்கு நாதன் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான், வெங்கடாசலநாதன் என்று பலவே திருநாமங்கள் உடைய நம்பி ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ ராமன், கோதண்டராமன் என்று வைத்துக் கொள்ளலாம். மலை மேலும் அந்த ஸ்ரீராமன் எழுந்தருளியுள்ளான். சன்னதியில் சகல ஜீவராசிகளும் மேன்மையை பற்றி வழங்க தன் திருவடியை பற்றி வணங்குவதே சிறந்த வழி என்று தனது திருக்கரத்தாலே தன் திருவடியை காட்டிக் கொடுத்து நின்றபடி காட்சியளித்து கொண்டிருக்கின்றான். தன்னை நம்பி வரும் பக்தர்களை ரட்சித்தே தீர்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திருமலையை நின்று கிளம்ப மாட்டேன் என்ற திருவேங்கடத்தில் எழுந்தள்ளியிருப்பேன் என்ற திடமான சங்கல்பத்தோடே நின்று கொண்டு அனைத்து அவதார தசைகளையும் தாண்டி மேலே இருக்கின்றான். இவ்விடத்தில் கண்ணனாகவும் ராமனாகவும் எழுந்தள்ளி இருக்கின்றான். திருவேங்கடநாதனை சொல்லும் பொழுதே தானும் அதுதான் என்று சூசிப்பிட்டு காட்டும்படியாக ராமன் கருட்பான் மீது, கருடாழ்வார் மீது நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றான். குடை கீழே அழகாக எழுந்தள்ளி இருக்கின்றான். வேங்கட சைலநாதன் என்னும் குடும்பஸ்தன் இந்த திருமலையில் கிரகஸ்த தர்மத்தை தன் பத்னிகளோடு சேர்ந்து நடத்தி வருகின்றான். பத்னிகளோட அனைத்து பக்தர்களையும் ரட்சித்து கொண்டும் இருக்கின்றான். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜசு முதலான பல கல்யாண குணங்கள் நிறைந்தவன் வேங்கடவாணன். அதனாலன்றோ இவனுக்கு இந்த கருத்மான் வாகனமாக அமைந்துள்ளான் என்று ஏற்றமுடைத்து ஸ்ரீனிவாசன் என்ன, மலை மேல் எழுந்தருளியிருக்கும் அந்த ராமன் என்ன, இவ்விடத்தில் இந்த திருப்பதியில் எழுந்தருளியிருக்கும் கோதண்ட ராமசுவாமி என்ன, கோவிந்தராஜன் என்ன என்று அனைத்து அர்ச்சா மூர்த்திகளுக்கும் இவன் கைங்கரிய புருஷனாக, அதாவது கருத்மான் ஏற்றமுடையதான ஒரு
வாகனமாக அமைந்திருக்கிறான் என்றால் அது ஏதேனும் குறை இருக்கிறதா என்ன? ஒரு குறையும் இல்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் நிறைய இருக்கின்றது கருத்மானை பற்றி. இத்துணை பெருமை வாய்ந்த இந்த கருத்மான் ஏற்ற வடிவினை ஏற்றுக்கொண்டு அவதரித்து பக்தர்களை ரட்சிப்பவனாம். சம்சாரத்தில் இருக்கும் துக்கங்களையும் நாகதோஷங்களையும் இவரை காண்பதாலும் சேவிப்பதாலும் நீங்க பெற்று உய்வு பெறலாம். சாமவேதத்தின் 7 ஸ்வரங்களாக திகழ்பவன் இந்த கருத்மான் என்கிறார். நிஷாதம், ரிஷபம், காந்தாரம், ஷட்ஜம், மத்தியமம், தைவத்தம், பஞ்சமம் என்னும் 7 ஸ்வரங்களாகவும் அஷ்ட சம்பத்துக்களை அளிப்பவராகவும் திகழ்கின்றார். அனிமா என்னும் சரீரத்தை சிறிதாக்க கொள்ளும்படியான அந்த ஒரு சக்தியையும், மகிமா சரீரத்தை பெரிதாக்கிக் கொள்ளும்படியான சக்தியையும், லகிமா சரீரத்தை லேசாக ஆக்கிக் கொள்ளும்படியான சக்தியையும், கரிமா சரீரத்தை கனமாக ஆக்கிக் கொள்ளும்படியான சக்தியையும், வசித்துவம் தன் வசப்படுத்திக் கொள்ளுதலும், ஐஸ்வர்யம் தலைவனாக இருந்து தங்கள் தடையின்றி காரியங்களை செவ்வனே செய்பவனாகவும், பிராப்தி நினைத்தவற்றை வெற்றியுடன் செய்து பெறுதல், பிராகாமியம் நினைத்த இடத்திற்கு செல்லுதல் என்ற இவையாவும் கருத்மானுக்குரிய 8 ஐஸ்வர்யங்கள். ஆக இது இவ்விடத்தில் சொல்லானேன் சுவாமி தேசிகன். இவனை தியானிப்பதால், இவனை துதிப்பதால் அனைத்தும் நமக்கு கிட்டும். ஆக இப்படி இதை முன்னிட்டு கொண்டுதான் இவ்விடத்தில் சாதித்தருளியுள்ளது. இவருக்கு சத்யன், சுபர்ணன், கருடன், தாக்ஷன், விககேஸ்வரன், விஜயன் என்று 6 திருநாமங்கள் உள்ளன. இந்த உண்மை கருத்தை ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம், சாத்வத சம்ஹிதை, பாத்ம சம்ஹிதை, நாராயண சம்ஹிதை, விஸ்வக்சேன சம்ஹிதை என்ற உயர்ந்த சம்ஹிதைகளில் விவரித்து அருளி செய்துள்ளது. இத்தகைய வேதாத்மா விககேஸ்வரனான கருத்மன் தனக்கு உகந்த வாகனமாக கொண்டும் கருடாருடனாக எழுந்தருளி கொண்டும் வீதி உலா கண்டருளும் ஸ்ரீ கோதண்டராமன். அவனை கண்டு வணங்குதல் விஷபயம் மரணபயம் ஒழியும் என்பதே சம்ஹிதைகளில் கூறப்பட்ட தேறிய பொருள். இது பலவிதமாக கருட பஞ்சாசத்திலும் எம்பெருமான் இந்த எதற்காக இவனை தேர்ந்தெடுத்திருக்கிறான்? இவன் உயர்ந்த குணசீலன். அதை போல குணசீலனுக்கு குணம் உள்ளவன் தானே வாகனமாக அமையும் உள்ளம். ஆக குணம் உள்ளவனான இந்த கருத்மானை தனக்கு வாகனமாக்கி கொண்டுள்ளான் எம்பெருமான். இப்படிப்பட்ட ராமன் எத்துணை அழகுற இப்படி வாகனத்தில் எழுந்தருளி கொண்டு அனைத்து பக்தர்களையும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த காளியன் மடுவிலே விஷம் கலந்த காரணத்தாலேயே அருகில் செல்லக்கூட முடியாத இடத்தில் எம்பெருமான் சென்ற பொழுது எம்பெருமான் அந்த மடுவிற்கு சென்ற பொழுது அந்த திருவடியை காணும்படியாக ஆயிற்று எல்லோருக்கும். அதை போல இப்பொழுது கருத்மான் மீது எழுந்தளிருக்கும் இந்த எம்பெருமான் ராமனின் திருவடியையும் இவனுடைய திருவடி அழகையும் காணும்படியாக செய்து கொண்டிருக்கின்றான். எழுவார் விடை கொள்வார் இன்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகல் தொழுவார் வினை சுடரை நந்துவிக்கும் வெங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை. எப்பேற்பட்ட பலன்களையும் வேண்டும் பக்தர்கள் இந்த ஸ்ரீனிவாச பக்தர்கள் ராமன் முன்னிட்டு கொண்டு, அதாகில் ஆழ்வார்கள் ஆச்சாராதிகளை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீனிவாசனை சரண் அடைந்தக்கால் பக்தர்களின் அனைத்து துன்பங்களும் நீங்க இன்பங்கள் ஏற்பட அருள் புரிவான். அருட்சுவையோடு பொருட்சுவையும் பெற்று மகிழலாம் என்பதே இந்த ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து. அதுதானே சொல்லியிருக்கிறது. ஸ்ரீ மகாலட்சுமியின் தியான ஸ்லோகமும் அவள் கூட இருந்துதானே அனைத்து பக்தர்களை ரட்சிக்கின்றாள். சீதாதேவி பக்கத்தில் இல்லாத போது யாரையும் ரட்சிக்கவில்லை என்று, அதாவது ரட்சிக்க முடியாத அந்த அவளுடைய சிபாரிசினாலைத்தான் காக்காசோரன் உயிரை பெற்றான். மேலே இந்த ஊர்வலத்தை சேவித்து இந்த மேலே உள்ள இந்த தாயாரின் பெருமையும் சற்று சேவிப்போம். जय जय रामा
ஆச்சாரியன் முன்னின்று எம்பெருமான் திருமுன்பிருந்து கோஷ்டி அருளிச் செயல் கோஷ்டியை சேவித்தோம். அதேதான் திருமங்கையாழ்வாரும் சாதித்தருளியுள்ளது. கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பகமும் சொற்பொருளும் தானும் மற்ற நிலைகளும் மாணவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைக்கடல் போன்று இவர் ஆவல் கொல் என்ன அட்டபயகரத்தான் என்றாரே பெரிய திருமொழியில் ஸ்ரீ தம்மாழ்வார். இப்பொழுது அர்ச்சக சுவாமி பெருமானுக்கு கருடாருடனாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கு ஆர்த்தியை காண்பித்து நம்மையும் காணச் செய்கின்றார். வேதங்களும் வேதத்தின் தலைப்பாகமான உபநிடதங்களும் இதிகாச புராணங்களும் சொல் இலக்கணங்களும் சாத்திர முறைகளும் போற்றுகின்ற பிரான் இவன். தனது நீர்மை என்னும் குணத்தினாலே வானவர்களையும் சான்றோர்களையும் அடியார் குழங்களையும் தன்வசப்படுத்தும் எம்பெருமான் இவன் ராமன். மேலும் தன் எளிமை குணத்தை அதாகில் பக்தர்களை கண்டக்கால் நீர்மையாகி நீர்ப்பண்டமாக உருகி போவதை காண்பிப்பதற்காகத்தான் என்னவோ இந்த ராமன் இப்பொழுது கருடாரூடனாக கண்குளிர நாம் காணும்படியாக எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான்.
மேருமலைக்கு ஒப்பிட்டுச் சொல்லும்படியான நீண்ட பருத்த தோள்களை உடையவன். இவன் திருமார்பிலே கொலு கொண்டிருக்கும் அலர்மேல் மங்கை அல்லது சீதாதேவி இவ்விடத்தில் இந்த திருப்பதி வாசஸ்தலத்தில் இருப்பது என்றால் அகலையில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாகத்தான் எம்பெருமானை சேவிக்க முடியும் இயலும். ஏனால் ஆழ்வார் அவரே ஆச்சாரியர் குலத்திற்கு தலைவனாக இருந்து ஆச்சாரிய வர்க்கங்களை துவங்கி வைத்தவர். அவர் வாக்கினின்று மீற இயலாது. இந்த திருப்பதி தலத்திற்கு அதுதான் ஏற்றம். திருவேங்கடவன் என்றாலே அலர்மேல் மங்கை தாயார்தான் அவனுக்கு இதயத்தில் வாசஸ்தலமாக இருப்பவள். ஆக இவை அனைத்தும் எக்காலத்திலும் நிரந்தரமாக கொண்டுள்ளவன் இந்த ராமபிரான் என்று வேதங்களாலே அடையாளமாக காட்டப்பட்டவன். அது ஒரு பரத்வ சின்னமாக அமைந்துள்ளது. தாயார் இவன் இருதயத்திலே இருக்கும்படியான இந்த நிலை கல்யாண குணங்கள் நிறைந்து கடல் போல பெருகி இருக்கின்றது இவனிடம். எனினும் அடியார்கள் அருகில் சென்று எளிமையாக அனுபவிக்கலாம் என்னும்படியாக அர்ச்சை திருமேனியிலே எம்பெருமான் ராமன் இங்கு வீதி உலா கண்டருள்கிறான். இதை அட்டபுயகரம் என்னும் ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கும் எம்பெருமானை குறித்து சுவாமி திருமங்கை ஆழ்வார் சாதித்தருளியுள்ள பாசுரம். குளிர்ந்த நீரில் பவனி வருவது போல எம்பெருமான் கருடாரூடனாக நன்றாக மிதந்து வந்து கொண்டிருக்கின்றான். இக்கருத்தையே ஸ்ரீ பிள்ளை உலகாரியனும் என்னும் ஆச்சாரிய சிரேஷ்டர் ஸ்ரீவச்சனபூடனம் என்னும் 2ஆம் பிரகரணத்தில் க்ஷத்ரியனான விஸ்வாமித்திரன் பிரம்ம ரிஷி ஆனான். க்ஷத்ரிய குலத்திலே உதித்த ஸ்ரீ விஸ்வாமித்திரர் தப்போ விசேஷம் அடியாக வசிஷ்ட முனி வாக்கியத்தாலே பிரம்ம ரிஷி ஆகிவிட்டார். ஆனால் வாஸ்தவத்தில் ராமநாமத்தை சொல்லுவதாலேயே ராம லக்ஷ்மணர்களுக்கு ஆச்சாரியஸ்தானத்திலே இருந்து பல விஷயங்களை உபதேசித்தருளியதும் அதையும் பெருமாள் தன் அவதார தசையை முன்னிட்டு கொண்டு மகரிஷியை அடிபணிந்து அனைத்தையும் உபதேசமடியாக பெருமாள் பெற்றுக்கொண்டதே தனக்கும் பிரம்மரிஷி என்ற பட்டத்திற்கும் மேன்மை உண்டாக்கியது என்று விஸ்வாமித்திரரின் கருத்தாக அமைந்துள்ளது. பிரம்மரிஷி பட்டம் மேலும் இவருக்கு இந்த ரிஷிக்கு சத்தை பெற்று தந்தது என்பதே விஸ்வாமித்திரன் முனியின் திருவுள்ள கருத்து. அத்துணை ராமபிரானிடத்திலே ஆழ்ந்த பக்தி உடையவர். இந்த கருத்தையே ஸ்ரீ பிள்ளை உலகாரியன் இந்த சூத்திரத்தால் தெரிவுபடுத்தியது. அதனாலன்றோ ஸ்ரீராமனும் வனவாசத்திலே சீதையை தேடி செல்லுமிடத்தில் சபரியை கண்டு அதாகில் குரு சுஸ்ரூஷையிலே படுத்து குரு பக்தியிலே கரிந்த ஞான ஆதிக்கம் பெற்றவளான சபரி அளித்த பழங்களை ஸ்ரீராமன் ஏற்றுக்கொண்டது. ஸ்ரீவச்சன பூடனத்தில் பெருமாள் ஸ்ரீ சபரி கையாலே அமுது செய்தருளினார் என்று அருளி செய்துள்ளார். கபந்தனும் ஸ்ரீராமனிடத்தே ஸ்ரமணீம் தர்ம நிபுணாம் அபிகட்ச என்றே அருளி செய்தான். இதில் வரும் தர்மசப்தம் குரு சுஸ்ரூஷையில் மேன்மை பெற்ற சபரி என்றே சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீராமனும் சபரியை தனது நீண்ட பெரியவாய கண்களில் கருணை ததும்ப கட்சித்தே குரு சுஸ்ருஷோ சபலா சாருபாஷினி என்றே க்ஷேமலாபங்களை விசாரித்து அருளியது. க்ஷேமலாபங்கள் என்ன? உன்னுடைய குரு சுஸ்ருஷை தடங்கள் இல்லாமல் நடந்தேறி கொண்டிருக்கின்றதா என்பதாக கேள்வி கேட்டது. அதாகில் நிறைவேறியதா என்று குசலம் விசாரித்தாராம் சபரியை. தனது ஆச்சாரியன் சென்ற திருநாட்டிற்கு அவரது அந்த திருவடி வாரம் சென்று பற்றி கொண்டே தான் செல்ல வேண்டும் என்று சபரியும் பிரார்த்தித்து அந்த பலனை ஸ்ரீராமனிடத்தை பெற்றாள். அப்படிப்பட்ட உயர்ந்த திருவடி இந்த ஸ்ரீராமபிரானுடைய திருவடி. இத்தகைய தர்மம் குகனிடத்தே இல்லாமையாலே அவன் தந்த உணவுகளை ஸ்ரீராமன் திருவுள்ளம் பற்றவில்லை. ஆகையிலே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆக குருவின் அடியாகத்தான் நாம் பெருமானை அடைய முடியும். அல்லது தாயார் அவளுடைய சிபாரிசினாலே குருவை பற்றி கொண்டு அதன் மூலமாக எம்பெருமானை அடைந்தால் நன்றாக அமையும், சோபித்தமாக அமையும். அதுதான் அன்றோ ஆழ்வாரும் ஆச்சாரியர்களை பட்சிகளாக்கி தூதுவிட்டது. இப்பொழுது அந்த ஆச்சாரிய ஸ்தானத்திலே நாம் கருத்மான் அந்த கருடாரூடனாக கருட வாகனத்திலே எழுந்திருக்கும் எம்பெருமான் ஆக குருவும் பெருமானுமாக ஒரு சேர நாம் சேவித்து கொண்டு குருவாகப்பட்ட இந்த கருடாழ்வார் மூலமாக எம்பெருமானை நாம் நன்றாக பிரார்த்தித்து பலனை பெறலாம். அது போதாது என்று அவன் ஹிருதயத்திலேயே அகலையில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாக சேர்ந்து இருக்கும் பெருமானை விடாது பற்றியிருக்கிறோம். ஆச்சாரியனும் அதற்கு மேலே தாயாரும் ஒன்றாக சேர்ந்து பெருமானை அகல விடாது இருந்து பக்தர்களை ரட்சித்தே தீருவேன் என்னும்படியாக இவனுக்கே அந்த குணம் உண்டு. மேலும் இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்க
பற்றி இருக்கும் இந்த அடியார்களையும் பக்தர்களையும் விடாது ரட்சித்து தீர்வேன் என்று அகண்ட பெருத்த விழிகளாலே கண்டு கொண்டு அனைவரும் ரட்சிக்க இதோ வந்து கொண்டிருக்கின்றான். இதுவே பூர்வர்களின் திருவுள்ள கருத்தாக குருவின் அனுகிரகத்தோடே பெருமானை பற்றியிருக்க உபதேசித்தருளியது. அத்தகைய குருவின் நேர்மையான தன்மையான குணபூர்த்தி எனும் புஷ்கரணியில் இப்படி நாம் நன்றாக கண்டு கொண்டிருக்கிறோம். திவ்ய அதாவது குணபூர்த்தியாக இருக்கும்படியான ஒரு குளிர்ந்த நீர்நிலையாக இருக்கும்படியான ஆச்சாரியர்களின் குணபூர்த்தி புஷ்கரணியாக இருக்கும். குளிர்ந்த நீர் தடாகத்தில் இருப்பது போல இருக்கும். தாமரையை அலர்த்த கடந்த ஆதித்யன்தானே அத்தை நீரை பிரிந்தால் உலர்த்துமா போலே என்கிறார் மற்றொரு இடத்தில். அதாவது தாமரை புஷ்பம் நீரில் உதிக்கிறது. தாமரைக்கு நீர் அவசியம்தான், சூரியனும் அவசியம்தான். ஆனால் அந்த நீரை பிரிந்தால் வெறும் சூரிய ஒளியை கொண்டு தாமரை விகசிக்குமா என்ன? இல்லை, விகசிக்காது, வாடிவிடும். ஆக குளிர்ந்த நீர் போன்ற புஷ்கரணி போன்ற ஆச்சாரியன் துணை, தாயாரின் துணை அவசியம் தேவை நமக்கு என்று இந்த சூத்திரத்தின் வாயிலாக நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது எம்பெருமான் பக்தர்கள் கண்டு வணங்கும்படியாக கருடாரூடனாக நாம் நன்றாக சேவித்துக் கொள்வதென்றோ நீர்மை குணமாக கூறப்பட்டுள்ளது. சிறார்கள் குழந்தைகள் அவன் திருமுன்பு அழகாக இந்த நடத்தை ஆடிக்கொண்டு நாமும் காணும்படி செய்கின்றார் என்றால் எத்துணை கொடுப்பினை இந்த குழந்தைகளுக்கு. நன்றாக இருக்க வேண்டும் இந்த குழந்தைகளும். எம்பெருமான் அந்த ஆசீர்வாதம் கிட்டிய இந்த குழந்தைகளுக்கு, ஆச்சாரிய அனுகிரகம் கிடைத்த இந்த குழந்தைகளுக்கு வளரும் பொழுதே கிடைக்கிறது என்றால் எத்துணை ஒரு கொடுப்பினை. சுவாமி ஸ்ரீ தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடக வடிவிலே அமைந்த ஓர் உயர்ந்த இரகசிய கிரந்தத்தில் விவேகன் என்னும் ஞானத்தின் உச்சத்தில் இருப்பவரின் வார்த்தையாக சுவாமி ஏற்றருளிய ஒரு ஸ்லோகம். பகவதி பரத்வாஜே புக்திஹி ததா சபரி கிரஹே பிரபு அனுஸ்ருதோ விஸ்வாமித்ரஹ ப்ளவங்கபதிஹி ததா பிருகுபதி தபோலூனம் திருஷ்டிஹி ககஸ்ய ச தட்சிணா ஜயதி லலித உத்துங்கா விருத்திஹி தசாஸ்யரிபோரிதி. சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்லோகத்தாலே மாறில் போரரக்கனான ராவணின் மதில் நீரழச் செற்று உகந்த ஸ்ரீ ராமபிரானின், அதாவது ராவணனின் அந்த ஸ்தானத்திலே அவன் இருக்கும் இடத்திலேயே சென்று ஜெயிப்பது என்றால் ஒரு வீரனுக்கு எத்தனை ஏற்றம், எத்தனை வீரம் உண்டு. அதுதான் தேவைய ஸ்தைரியம் என்பார்கள். அவனுடைய ஜனஸ்தானத்திலே சென்று அவன் இருக்கும் இடத்திலேயே சென்று தான் வெற்றி பெறுவது என்றால், வெற்றி கொள்வது என்றால் எத்தனை மன தைரியம் வீரியம் வேண்டும். மதில் நீர் எழ செற்று உகந்த ஸ்ரீ ராமபிரானின் நேர்மையினாலும் சௌலபியத்தினாலும் அடியார்கள் இடத்திலே சமமான தன்மையாலே மேன்மை பெற்று விளங்கும் இந்த தன்மையை எடுத்துச் சொல்கிறார். ஸ்ரீராமன் பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கி இளைப்பாரியவற்றையும் அதே சமயத்தில் குருபக்தியை இருந்ததே குடியாக கொண்ட சபரியின் இல்லத்திலும் உவந்து கனிகளை ஏற்றுக்கொண்டார். அதாவது பரத்வாஜ ரிஷியையும் சபரியையும் ஒருங்கே நோக்கினார் என்றால், சபரி வேதம் படித்தாள் இல்லை, ஆனால் பரத்வாஜர் எப்பேற்பட்டவர், வேத வித்து. அவருக்கு அளித்த மரியாதையே இந்த சபரிக்கும் அளித்தாள் என்றால், அந்த குரு சுஸ்ரூஷையாலேயே வேதம் கற்றவளாகின்றாள், உயர்ந்தவளாகின்றாள் சபரி என்ற பொருள் கொண்டு நன்றாக நாம் அதை நன்றாக பொருள் உணர வேண்டும். மேலே இந்த சிறார்களை நான் இந்த ஊர்வலத்தை கண்டு சேவித்து மேலே பெருமானின் இந்த அது சிறப்புகளை சேவிப்போம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ